ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கிற 8 மேஜரான மண் வகைகளை பற்றியும் அதோட பயன்களையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட சாயில்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி யார் இந்தியன் சாயில்ஸை 8 மேஜர் குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR தான் இந்தியன் சாயில்ஸை 8 மேஜர் குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அலுவியல் சாயில். அலுவியல் சாயிலை ரிவரைன் சாயில்னு சொல்லுவாங்க, அதாவது ஆற்றங்கரை மண். இதில் விளையக்கூடிய மேஜர் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, கரும்பு, சோயாபீன், ஜூட் அதாவது சன்னல், அப்புறம் பல வகையான பழங்களும் காய்கறிகளும் விளைக்கப்படுது. இந்த வகையான மண் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம், அப்புறம் குஜராத்தோட வடக்கு பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பிளாக் சாயில். பிளாக் சாயிலை ரிகர் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணில் அயனும் அலுமினியம் இருக்கிறதுனால தான் இந்த மண்ணோட நிறம் கருப்பு நிறத்தில் காணப்படுது. இந்த மண்ணில் விளையக்கூடிய மேஜர் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி, கோதுமை, சூரியகாந்தி, அப்புறம் திணை வகைகள். இந்த வகையான மண் மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ராஜஸ்தான், கர்நாடகா போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுது. மூணாவதாக பார்க்க போகிறது ரெட் சாயில். ரெட் சாயிலை ஆம்னிபஸ் சாயில்னு சொல்லுவாங்க. இதில் ஃபெரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால தான் இந்த சாயிலோட கலர் சிவப்பு நிறத்தில் காணப்படுது. இந்த சாயிலில் விளையக்கூடிய மேஜர் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் சுகர் கேனும். இந்த வகையான மண் தமிழ்நாடு, பாம்பே, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒடிசா மாநிலங்களில் அதிகமாக காணப்படுது. நாலாவதாக பார்க்க போகிறது லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயிலை ரெசிடுவல் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மண்ணில் விளையக்கூடிய மேஜர் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, அப்புறம் முந்திரி. இந்த வகையான மண் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஜர்க்கண்ட், கேரளா, அப்புறம் அசாம் மாநிலங்களில் அதிகமாக காணப்படுது. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது மவுண்டெயின் சாயில். மவுண்டெயின் சாயிலை ஃபாரஸ்ட் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மண்ணில் அரிசி, டீ, பீன்ஸ், சோளம், அப்புறம் பல வகையான காய்கறிகள் பயிரிடப்படுது. இந்த வகையான மண் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், அசாம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுது. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆரிட் சாயில். ஆரிட் சாயிலை டெசர்ட் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மலட்டுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், அதாவது இன்ஃபெர்டைல் சாயில்ஸ். ஆனால் முறையான உரங்களோடும் நீர்ப்பாசனங்களோடும் இந்த மண்ணில் பருத்தி, கோதுமை, திணை, மக்காச்சோளம், அப்புறம் பல வகையான பருப்பு வகைகளை பயிரிடலாம். இந்த வகையான மண் ஹரியானா, மேற்கு ராஜஸ்தான், அப்புறம் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகமாக காணப்படுது. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது சேலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில். இந்த சாயிலை உசாரா சாயில்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மண்ணில் பருத்தி, சர்க்கரைவள்ளி கிழங்கு, கரும்பு, அரிசி, கடுகு, சோளம், பச்சை பயிறு, சூரியகாந்தி, எள் போன்ற பல வகையான பயிர்கள் பயிரிடப்படுது. இந்த வகையான மண் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டோட நிலங்களில் அதிகமாக காணப்படுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பெட்டி அண்ட் மார்ஷி சாயில். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நெல் உற்பத்திக்காக தான் அதிகமாக பயன்படுது. இந்த வகையான மண் பீகாரோட வடக்கு பகுதிகளிலையும் உத்தரகாண்ட், ஒடிஷா, அப்புறம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லையும் தான் அதிகமாக காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வீடியோ செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய்.